எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். आप सभी को यीशु मसीह के नाम से प्रेम से स्वागत इस सुबह के समय पर हम ஆராதனை இல்லாவிட்டாலும் இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். आराधना नहीं है तो भी इस वीडियो के द्वारा आप सभी से मिलने के लिए हम बहुत खुश होते हैं. சீக்கிரமாக ஆராதனை நடந்துவிடும் என்று அதிகமாக விசுவாசித்திருக்கிறோம். ஆனாலும் திரும்ப ஸ்தோத்திரம் லாக்டவுன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. दोबारा ये आराधना दोबारा शुरू होगा करके हम बहुत प्रयास कर रहे हैं, लेकिन फिर दोबारा ये लॉकडाउन शुरू हो जाता है. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பெரும் தொற்று நோய் சீக்கிரமாய் நம்முடைய தேசத்தை விட்டு மாற வேண்டும். और सबसे ज्यादा तो ये बड़ा महामारी जो है ये हमारे देश से निकल जाना चाहिए. இதுதான் நம்முடைய பெரிய நம்பிக்கை, நம்முடைய ஜெபம் அதுதான். वही हमारा बड़ा विश्वास और हमारे लिए बड़ा प्रार्थना भी है. நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. அன்பின் நேச பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். हमारे प्रेमी अच्छे पिता, हम आपको धन्यवाद देकर स्तुति करते காலையிலே இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस सुबह के समय पर इस आराधना के लिए हम धन्यवाद करते हैं. ஆராதனை பயபக்தியோடு கூட நாங்கள் அனுசரிக்க, நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. परमेश्वर इस आराधना को हम भयभीति के साथ उसे हम बनाने के लिए आप सहायता कीजिए. கடமைக்காக ஆராதிக்காதபடி ஆண்டவரே பரிசுத்த சிந்தையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. परमेश्वर सिर्फ कोई कर्तव्य के लिए हमें प्रार्थना नहीं करना है, आराधना नहीं करना है, लेकिन बहुत ही पूरे मन से हमें आराधना பாடல், ஆராதனை, ஸ்தோத்திரம், கேட்க போகிற வார்த்தை எல்லாவற்றையும் ஆவியானவர் அபிஷேகிக்கணும், அங்கீகரிக்கணும். हमारे गाने वाले गीत, आराधना और सब संदेश को परमेश्वर आप स्वीकार करना है और उसे अभिषेक भी करना है. ஆண்டவரே, இந்த கேட்கிறதான தேவனுடைய வசனங்கள் ஏதோ ஒரு வசனங்களை கேட்டோம் என்று இல்லாம அவருடைய இருதயங்களிலே அது தொடட்டும் என்ற நோக்கத்தோடு அனுப்பப்பட்டதோ அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். और वचन सुनने वाले परमेश्वर के लोगों को सिर्फ ऐसा ही हमने स्वीकार के लिए नहीं होना चाहिए, लेकिन वो किसके लिए भेजा गया है वो उनके मन में बोना चाहिए. केवल आप ही का महिमा. यीशु क्रिस्तुविन நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते परमेश्वर पिता, आमीन. பாடலை நாம் பாடுவோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை. Thank you.
பரலோக தேவனே பராக்கிரம் உள்ளவரே என்ற பாட்டை நாம் பாடுவோம். தேவனை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தி நாம் அவரை உயர்த்தி நாம் அவரை கனப்படுத்துவோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே ஆய்கிலத்தை ஆய்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா ரஃபா சுகம் தந்த தெய்வமே. யெகோவா ரஃபா சுகம் தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல்லோயி எல்லோயி என்னை கண்ட தெய்வமே. எல்லோயி
என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்றே பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்றே பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தி உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தி உமக்கு நன்றி ஐயா. கவலை மாற்றி கரத்தால் அணைத்தி உமக்கு நன்றி ஐயா. கவலை மாற்றி கரத்தால் அணைத்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன்.
நன்றி ஐயா, நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கும், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா, நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா, நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நாம் எல்லாரும் எழுந்திருந்த ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். हम सभी खड़े होते हुए एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे। 21ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். भजन संगीता 21वां अध्याय को हम बदल बदल पढ़ेंगे। கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். तूने उसके मनोरथ को पूरा किया है और उसके मुंह की विनती को तूने अस्वीकार नहीं किया। உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். उसने तुझसे जीवन मांगा और तूने जीवन दान दिया, तूने उसको युगायुग का जीवन दिया है। உம்முடைய ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். क्योंकि तूने उसको सर्वदा के लिए आशीषित किया है, तू अपने सम्मुख उसको हर्ष और आनंद से भर देता है। ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். तेरा हाथ तेरे सब शत्रुओं को ढूंढ निकालेगा, तेरा दाहिना हाथ तेरे सब भैरियों को पता लगा लेगा। உம்முடைய கோபத்தின் காலத்தில் அவர்களை அக்கினியில் சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தம்முடைய கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். तो उनके फलों को पृथ्वी पर से और उनके वंश को मनुष्यों में से नष्ट करेगा। அவர்களும் விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள், தீவினை எத்தனை பண்ணினார்கள், ஒன்று வாய்க்காமல் போயிற்று. क्योंकि तू अपना धनुष उनके विरुद्ध चढ़ाएगा और वे पीठ दिखाकर भागेंगे। சேர்ந்து வாசிப்போம். हे கர்த்தாவே, यहोवा, உம்முடைய अपनी பலத்திலே सामर्थ्य நீர் में எழுந்தருளும், महान हो அப்பொழுது और हम உம்முடைய गा வல்லமையை गा कर பாடி तेरे पराक्रम का கீர்த்தனம் भजन பண்ணுவோம் सुनाएंगे। என்பதே ஆமென். आमीन। நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். हम सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। இது அருமையாய் சொல்கிற அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளில் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். शास्त्र अच्छे से कहता है कि तुम उनके मन के इच्छा के अनुसार और देते हो और उनको कभी नहीं ठुकराते। உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவருடைய சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசு கேட்டார், நீர் அவருக்கு தீர்க்காயுசை அளித்தீர். उत्तम आशीषें देता हुआ उससे मिलता है और तो उसके सिर पर कुंदन का मुकुट पहनाता है और उसको युगायुग का जीवन दिया गया है। நம்முடைய தேவன் எத்தனை நல்ல தேவன்! हमारे परमेश्वर कितने भला परमेश्वर है। நம்முடைய விண்ணப்பத்தை தள்ளாமல்
वो हमारे विनती को कभी नहीं நாம் என்ன ठुकराते। கேட்கிறோமோ அதை கொடுப்பதற்கு ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். और जो हमारा मनोरथ है उसे देने के लिए बहुत चाहत के நம்மை साथ है। ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அதுதான் அவருடைய ஆசை. आपको आशीष करना है, हमें आशीष करना है, वही उनका इच्छा है। உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்க வேண்டும், வியாதியில பலவீனங்களிலிருந்து பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். और आपको दीर्घायु देकर आपके सारी कमजोरियों और बीमारियों से दूर कर देना। எத்தனை நல்லது! कितने अच्छे இந்த परमेश्वर। காலையில அந்த தேவனை நாம் உயர்த்துவோம், इस आज सुबह के समय पर वही आप परमेश्वर அவரை நாம் हमारा आदर करेंगे, கனப்படுத்துவோம். उन्हीं का आदर करेंगे। அந்த ஆண்டவர் சொல்லுகிற அருமையான நல்ல வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். वो परमेश्वर जो अच्छा जो बात करते हैं, वो कहते हैं कि मेरा कृपा तुम्हारे लिए என் काफी கிருபை है, உனக்கு போதும். मेरा अनुग्रह तुम्हारे लिए काफी है। உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக இருக்கும். वो तुम्हारे कमजोरी में मेरा कमजोरी இந்த तुम्हें காலையில पूरा करेगा। இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் பலவீனராய் காணப்படலாம். इस सुबह के समय पर परमेश्वर के सम्मुख में जो आए हैं वो कमजोरी में रहोगे। கர்த்தர் இந்த காலையிலே உங்களை பலப்படுத்த அவர் போதுமானவர். परमेश्वर आज सुबह के समय पर आपको कमजोरी को दूर कर कर आपको बल देने के लिए काफी है। அவரை நோக்கி நாம் பாடுவோம், हम அவரை उनकी ओर நோக்கி देखकर நாம் ஆராதிக்கலாம். हम उनकी ओर देखकर आराधना करेंगे। Praise the Lord. உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு நீ சொந்தம். பெயருக்கு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயருக்கு
मिलकर प्रार्थना करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். परमेश्वर की ओर देखकर हम प्रार्थना करेंगे। உம்முடைய பலவீனங்களில் அவர் பலன் கொடுக்கிறார். आपके कमजोरियों में वो आपको உம்முடைய நெருக்கத்திலே அவர் விசாலத்தை கொடுக்கிறார். और आपके बहुत ही इकट्ठे के समय पर வியாதியிலே அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். आपके बीमारियों के समय पर அவர் आपको துக்கத்திலே ஆறுதலை தருகிறவர். आपके दुख को दूर करके आपको அவர் तसल्ली கண்ணீரின் देते हैं மத்தியிலே ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். और आपके आंसुओं के बीच में वो आपको खुशी और அந்த मदद ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். उसी परमेश्वर की ओर देखकर हम सभी பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता इस अच्छे आशीर्वादित सुबह के समय के இந்த காலையிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். और इस सुबह के समय पर जो कोई बच्चे आपके सम्मुख में आए उन सभी को आपके இந்த हाथ காலையில में எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. इस सुबह के समय पर परमेश्वर உம்முடைய हमारे வார்த்தை साथ बात कीजिए ஆண்டவரே, இதை கேட்கிற உள்ளங்களுக்கு ஆறுதலாகவும் ஆண்டவரை ஏற்றதாகவும் மாற்றுங்க. और सुनने वाले वचनों को परमेश्वर उनके मन को वो तसल्ली देने वाला हो, आराम देने वाला हो। முடிகிறவரை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. अंत तक आपके प्रशंसा से उन्हें भर இயேசு दीजिएगा। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। आमीन। आमीन। தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்லுவோம். परमेश्वर की वचन की ओर हम सभी लौटेंगे। லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். लूका सुसमाचार का पुस्तक 7वां अध्याय 4वां वचन हम सभी அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான் என்றார்கள். वे यीशु के पास आकर उससे बड़ी विनती करके कहने लगे कि वो इस योग्य है कि तू उसके लिए यह करे। அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீ இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான் என்றார்கள். वे यीशु के पास आकर उससे बड़ी विनती करके कहने लगे कि वे इस योग्य है कि तू उसके लिए यह இயேசுவை करे। பின்பற்றி வந்ததான யூத ஜனங்கள் இயேசுவிடத்தில் ஒரு நாள் ஒரு மனுஷனை ஒரு ரோமனை நூற்றுக்கு அதிபதியை புகழ்ந்து அவர்கள் பேசின வார்த்தைகளை நாம் இங்க வாசித்தோம். और यीशु के पीछे हो लेने वाले यहूदिया लोग जो है वो एक रोमी अधिकारी को उसके बारे में जो प्रशंसा कर रहे थे वो பொதுவாக அதிகாரிகள் அந்த நாட்களிலே அவிதமாய் அன்பாக நேசமாக சாட்சியாக மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்க மாட்டார்கள். ऐसा होता है कि तभी के वो जो अधिकारी लोग थे वो हमेशा कभी भी दूसरों को तसल्ली नहीं देते थे। அவர்களை நினைக்கும் பொழுது ஜனங்களுக்குள் அவ்விதமாய் ஸ்தோத்திரம் ஒரு விதமான ஒரு அவநம்பிக்கை உண்டாகும். அவர்களை நினைக்கும் பொழுது ஒரு வெறுப்பு தான் உண்டாகும். और उनके बारे में सोचते ही उनके मन में एक कड़वाहट ही रहता है। ஆனால் இந்த மனுஷனை குறித்து அவர்கள் அன்பாக இயேசுவிடத்தில் போய், ஐயா நீ தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான் என்று அவனை குறித்து சாட்சி சொன்னார். लेकिन इस मनुष्य के बारे में उन लोगों ने यीशु से जाकर कहते हैं कि वो आप उन्हें दया दिखाने के लिए वो योग्य है, தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் அன்பாக இருக்கிறான், क्योंकि वो अपने नौकरों से प्रेम करता है। ஜனங்களுக்கு ஒரு ஜெபாலயத்தை அவன் கட்டினான். यहूदिया लोगों के बीच में एक भवन बांधा है। அவனுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், அவனுக்காக மிகவும் பாரப்பட்டு கொண்டிருக்கிறார். और एक नौकर उसके बीच में एक नौकर जो है बीमार है और उसके लिए वो बहुत बोझ उठाकर काम कर रहा है। வர வேண்டும், வந்து அவனை சுகமாக்க வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டு அவர் இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டார். तो इसीलिए उनके घर पे आकर उसको चंगाई करना है करके वो यीशु से जाकर वह प्रार्थना करते हैं। அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் பாத்திரனாக இருக்கிறார். तो उन्होंने यहाँ पर जो बात कहा है कि वो योग्य है। जो பாத்திரவான் என்று சொன்னால் தகுதி உள்ளவன் என்று அர்த்தம். अगर कोई योग्य बोले तो वो उसके लिए योग्य है, उसके लिए तैयार है। நீங்களும் நானும் பாத்திரவான்களாக மாற வேண்டும். परमेश्वर के बच्चे आप और मैं योग्य बनना है। அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களா, அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாக மாற வேண்டும். उनके अनुग्रह, उनका कृपा और उनका दया पाने के लिए हम योग्य बनना है। அன்றுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம்?
परमेश्वर के बच्चे हम किस तरह हैं। இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட தேவனுடைய அருமையான வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள நான் சந்தோஷப்படுகிறேன். आज इस सुबह के दिन पर आपके साथ परमेश्वर के वचन को बांटने के लिए मैं खुश हूं। இந்த காரியத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாத்திரவான்களாக மாற வேண்டும். किस किस बातों में परमेश्वर के बच्चे हमें योग्य बनना है। ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் கவனிப்போம். परमेश्वर का वचन क्या करता है, क्या कहता है, वो आप और मैं ध्यान से सुनें। வேத வசனம் அருமையாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. परमेश्वर का वचन हमें शास्त्र बहुत अच्छे से எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் முதலாம் வசனத்தை 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். एबेसियों का पुस्तक 6 अध्याय पहला वचन को हम ले लेंगे। இங்கே வேதம் அருமையாய் சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ पर शास्त्र अच्छे से कहता है कि आपको जिस कार्य के लिए बुलाया गया है उसका योग्य बनिए। நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். आपको जिस कार्य के लिए बुलाया गया है उसके लिए आप योग्य बनिएगा। தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவராய் கர்த்தர் அழைக்கிறார். परमेश्वर के बच्चे हमें परमेश्वर पुकारते हैं। அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் அருமையாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. और इस बुलावट के लिए हमें योग्य बनना है करके शास्त्र अच्छे से सिखाता है। தேவனுடைய அழைப்பு ரெண்டு வகையானது. परमेश्वर का बुलावट जो है वो दो भाग में ஒன்று உலகத்தில் இருக்கிற பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் சமாதானமற்று சந்தோஷமற்று கவலையோடு கூட இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். और जो बहुत पापों में बहुत ही दुष्ट है और बहुत ही कष्ट से गुजर रहे हैं उन लोगों के लिए परमेश्वर बुलाते हैं। மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவாக அழைப்பு கொடுக்கிறார். मत्ती 11:28 में कहते हैं कि जो कोई भी दुख और बहुत ही दर्द में है वो मेरे पास आइए और मैं तुम्हारे बोझ को हल्का करके तुम्हें இரண்டாவது தேவனுடைய அழைப்பு இருக்கிறது, என்னை பின்பற்றி வாருங்கள் என்று மார்க் 1:17 வசனத்தில் வாசிக்கிறோம். और मरकुस 1 17 वचन में दूसरे दिशा में दिखाते हैं कि तुम मेरे पीछे हो लेना करके हम यहाँ पर முதல் அழைப்புக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தேவன் இரண்டாவது ஒரு அழைப்பை கொடுக்கிறார். और जो कोई भी पहला जो बुलावट का उन्होंने स्वीकार कर उनका पालन किया है इसीलिए वो दूसरा दिशा के जो बुलावट के लिए वो तैयार हो இந்த அழைப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பரம அழைப்பு என்று சொல்றார். और ये जो बुलावट के बारे में जो प्रेरित पौलुस वहां पर इब्रानियों में लिखता है तो वो कहता है कि वो सबका परम बुलावट करके वो பரலோகத்திலிருந்து அந்த அழைப்பு அவர்களுக்கு நோக்கி வருகிறது. वो जो प्रथम बुलावट है जो स्वर्ग से उनकी ओर वो दिखता है. முதலாவது அழைப்பு என்னிடத்தில் வாருங்கள் என்றார், இப்பொழுது என்னை என் பின்னே வாருங்கள் என்று சொல்றார். पहला बुलावट जो है वो बोलते हैं कि मेरे पास आइए, दूसरा बुलावट जो है मेरे पीछे हो लेना, என்னை பின்பற்றி வாருங்கள், मेरे पीछे हो लेना. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மை அழைக்கிறார். परमेश्वर हमें बुलाते हैं. தேவனுடைய அழைப்புக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தகுதி இல்லைதான், ஆனால் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இந்த அழைப்புக்கு உகந்தவர்களாக நம்மை மாற்ற நினைக்கிறார். परमेश्वर के बुलावट के लिए हम कोई भी योग्य नहीं है, लेकिन परमेश्वर हमें योग्य बनाकर हमें तैयार करते हैं. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி அழைக்கிறார்? சிலரை அமிதமாய் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அழைக்கிறார். किसी लोगों को परमेश्वर किस तरह बुलाते हैं, उनके माँ के वो गर्भ से ही उन्हें तैयार कर देते हैं. किसी लोगों को ऐसा होता है कि उन्हें नाम पुकार कर बुलाते हैं. और किसी तरह हम परमेश्वर से बुलाए हुए हैं. अब हमें वो ध्यान देना है कि क्या हम उस बुलावट का योग्य है. அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துவது, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிவது நம்மை பொறுத்து இருக்கிறது. हमें उस बुलावट को ठुकराना, उनका आज्ञा का पालन करना हमारे हाथों में है. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும்
உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். और इसीलिए वो कहते हैं, दूसरा पत्रस 1:10 में कहते हैं कि तुम्हारे बुलावट में आपको बहुत ही ध्यान देना है. அப்ப அந்த அழைப்புக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பாத்திரவான்களாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். उस बुलावट में हम क्या योग्य है, परमेश्वर ने हमें बुलाया है करके हमें जान लेना है. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். परमेश्वर ने अब्राहम को बुलाया. அந்த அழைப்புக்கு அவன் பாத்திரவானாக அவனை ஆண்டவராய் கர்த்தர் தகுதிப்படுத்தினார். और परमेश्वर ने अब्राहम के बुलावट को तैयार किया. காரணம் அந்த அழைப்புக்கு அவன் பாத்திரவானாக அவன் நடந்து கொண்டபடியினால். क्योंकि उस बुलावट के लिए वो योग्य साबित हुआ था. அவன் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக அறியாத அந்த காலகட்டத்திலே கர்த்தர் அவனை அழைத்தார். அவன் கீழ்ப்படிந்தான். அவனை விசுவாசத்தின் தகப்பனாக கர்த்தர் அவனை மாற்றினார். और कनान देश को वो स्वतंत्र करते समय उसे परमेश्वर ने, क्योंकि वो आज्ञा का पालन किया, इसीलिए उसको योग्य बनाया और उसको उस पूरे देश का पिता बना दिया. உடைய சீமானாக தேவன் அவனை மாற்றினார். उसे बहुत ही बड़ा एक धनवान बना दिया. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, அழைப்புக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படிந்து அதற்கு பாத்திரவான்களாக நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் அந்த அழைப்புக்கு உரியவர்களை கர்த்தர் பெருமையாக விட மாட்டார். நம்மை பாத்திரவானாக மாற்றுவார். நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். और जब हम वो बुलावट का योग्य हो जाते हैं तब परमेश्वर हमें खाली हाथ नहीं छोड़ेंगे. उसके योग्य के लिए उन्हें आशीर्वाद करेंगे और उसके हिसाब से हमें आशीष देंगे. சாமுவேலை சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது தேவன் அழைத்தார். परमेश्वर जब सामुएल को छोटे ही उम्र में उसे बुलाया, அவனுக்கு யார் அழைக்கிறார், யார் கூப்பிடுகிறார்கள் என்பது அவனுக்கு தெரியாது. उसे कौन बुला रहा है, कौन पुकार रहा है, वो नहीं जानता. ஆனால் தேவன் அழைக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டார். लेकिन परमेश्वर उसे पुकार रहे थे. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் அந்த சிறு பிராயத்தில் ஒப்பு கொடுத்தபடியினால், इसलिए कहा मैं तुम्हारा सेवक सुन रहा हूँ करके वो छोटे उम्र में उसने अपने आप को सौंपा. ஞானதிஷ்டிக்காரனாகவும் தேவன் அவனை மாற்றினார். इसीलिए परमेश्वर ने उसे एक बड़ा भविष्यद्वक्ता और एक बड़ा दृष्टिकर्ण जैसा बना दिया. ராஜாக்களை அபிஷேகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவதாசனாக ஆண்டவர் அவனை மாற்றினார். और राजाओं को अभिषेक करने वाला एक बड़े परमेश्वर के दास उसने. சவுலை அபிஷேகித்தான், தாவீதை அவன் ராஜாவாக அபிஷேகித்தான். साउल को उसने अभिषेक किया और दाऊद राजा को भी उसने अभिषेक எனக்கு किया. அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, அவன் அழைப்புக்கு உரியவனாய் இருக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு அறியாத நேரத்திலே அதற்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவனை பாத்திரவனாக மாற்றினார். और उस बुलावट का जब वो आज्ञा का पालन किया, उसी छोटे उम्र में परमेश्वर ने उसे योग्य बना दिया. கர்த்தர் அவனை உயர்த்தினார். और परमेश्वर ने उसको एक उत्तम स्थान दिया. அவனை மேன்மைப்படுத்தினார். उसका बहुत ही उसका उन्नति बढ़ा. ஏசாவை தேவன் அழைத்தார். ஏசா को परमेश्वर ने बुलाया. யாக்கோபை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக ஏசாவை தான் ஆண்டவருடைய சிந்தையிலே அவன் காணப்பட்டான். और याकूब को चुनने से पहले परमेश्वर ने ईशा को ही सुना. யாக்கோபுக்கும் ஏசாவுடைய பிறப்புக்கும் சில நிமிஷங்கள் தான் முன்னும் பின்னும் இருந்தது. याकूब और ईसा के जन्म में सिर्फ थोड़े क्षण का ही आगे पीछे था. அவனை ஸ்தோத்திரம் யாக்கோபை முன்னிறுத்தி ஏசாவை பின்னிறுத்தி இருக்கலாம். उसे याकूब को आगे रखकर ईसा को पीछे रख सकते. ஆனால் ஏசாவை உயர்த்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய நோக்கம். लेकिन ऐसा को बढ़ाना है, उसे बढ़ोतरी देना ही परमेश्वर का मकसद था. என்ன நடந்தது? लेकिन क्या हुआ आखिर में? கர்த்தர் அவனை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தார். परमेश्वर ने उसे बढ़ाने चाहा. அவனை அவனுடைய ஆபிரகாமுடைய வீட்டிலே அவனை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். अब्राहम के घर में उसे आशीष करने के लिए परमेश्वर ने चाहा. உரியவனாய் அவன் காணப்பட அவன் தவறினான். लेकिन वो उसके लिए योग्य नहीं बना. கூழுக்காக ஒரு ஆண்டவர் சிரேஷ்ட புத்திர பாகத்தை, அந்த மேன்மையை அவன் அலட்சியம் பண்ணினான், உதாசீனம் பண்ணி அதை விற்று போட்டான்.
और उसके छोटे से उस बाग के लिए वो परमेश्वर के बुलावट को ठुकरा அதை दिया। பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்பதை அவன் நிரூபித்து காண்பித்தான். इसीलिए परमेश्वर के बुलावट को स्वीकार करने के लिए मैं योग्य नहीं करके ஆகையால் उसने दिखा அவனுக்கு வர दिया। வேண்டிய ஆசீர்வாதங்கள் அவனுடைய தம்பியாகிய யாக்கோபுக்கு போய் சேர்ந்தது. इस वजह से ईसा को आने वाला आशीष उसके भाई याकूब को चला गया। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर यहोवा हमें அந்த बुलाते हैं। அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் மாற வேண்டும். उस बुलावट का हमें योग्य बनना है। நம்மை ஏன் அழைத்தார் என்பதற்கு தேவன் மனஸ்தாபப்படக்கூடாது. हमें किस लिए बुलाया है करके परमेश्वर दुख नहीं करता। கழுதையை தேடி போனதான சவுலை ராஜாவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அவனை அழைக்கிறார். गधा को ढूंढ कर जाने वाले साउल को परमेश्वर चाहते कि उसे योग्य बनाना है அவன் राजा வருவதற்கு ஒரு करके। நாளைக்கு முன்பாகவே தீர்க்கதரிசியாகிய சாமுவேலிடத்திலே சொல்லியிருந்தார், ஒருவன் வருவான், அவனை நீ ராஜாவாக அபிஷேகிக்க வேண்டும். और उसके आने से पहले ही भविष्यद्वक्ता सामुएल के बोला गया था कि वो आएगा और उसे तू अभिषेक करना है। ஆனால் அதற்கு அபாத்திரவனாக அவன் மாறினதினால் लेकिन उसका वो दुरुपयोग उसने किया। 1 சாமுவேல் 15 அதிகாரம் 11 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். पहला सामुएल पहला अध्याय 15 वचन में हम ऐसे पढ़ते हैं। பைபிள் சொல்லுகிறது, அவனை அழைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். शास्त्र कहता है उसे बुलाने के लिए परमेश्वर बहुत दुख हो गया। ஏன் இவனை நான் அழைத்தேன்? क्यों मैंने उसे ஏன் बुलाया? இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன்? क्यों मैंने उसको राजा के அவனை अभिषेक दिया? அழைத்ததற்காக, அவனை தெரிந்து கொண்டதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். और उसे चुनने के लिए परमेश्वर बहुत ही दुख हो गए இந்த थे। காலையில கர்த்தர் நம்மை ரட்சித்ததற்காக, நம்மை தெரிந்து கொண்டதற்காக, நம்மை அபிஷேகித்ததற்காக, கர்த்தர் நம்மை சுகமளித்ததற்காக மனஸ்தாபப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். इस सुबह के समय पर हमें ढूंढकर, हमें पुकारने के लिए, हमें उद्धार देने के लिए, हमें अभिषेक करने के लिए परमेश्वर दुख नहीं होना है, लेकिन वो खुश होना है। பைபிள் சொல்லுகிறது, शास्त्र कहता है, சுலமித்தி சொல்லுகிற நல்ல வார்த்தை, सुलमित्या कहने वाला एक अच्छा बात है। ஸ்தோத்திரம், அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. उनका प्रिय जो है मेरे ऊपर है। அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. उनका प्रेम मेरे ऊपर है। அதுதான் ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நோக்கம். वही परमेश्वर जो हमारे ऊपर रखे एक मकसद है। அவருடைய பிரியம் நம்ம மேல் இருக்க வேண்டும். उनका प्रिय, उनका प्रेम हमारे ऊपर होना है। நம்மை குறித்து அவர் நினைக்கும் பொழுது மனமகிழ்ச்சி உண்டாக்கும் அமிதமாய் ஸ்தோத்திரமே பிரியமே என்று கர்த்தர் சொல்றார். हमारे बारे में सोचते ही उनको खुश होना है और बुलाना है कि मेरे प्रिय करके ऐसे बुलाना। உன்னத பாட்டின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம், மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. 7 அதிகாரம் 6 வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. और श्रेष्ठ गीत 7:6 में परमेश्वर यहाँ पर अच्छे से कह रहे हैं कि हे प्रिय जो बहुत ही मन भावनी और मनोहर है। நம்மை நினைக்கும் பொழுது அவர் மனம் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். हमें सोचते ही उनको खुश होना है, उनको मन भावुक நம்மை होना है। நினைக்கும் பொழுது ஏன் இவனை தெரிந்து கொண்டேன், ஏன் இவளை தெரிந்து கொண்டேன் என்று கவலைப்படக்கூடாது. हमारे बारे में सोचते ही मैंने क्यों उन्हें पुकारा, उन्हें बुलाया करके वो दुख नहीं होना है। அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள जिस कार्य के लिए हमें बुलाया गया उसका हमें पात्रवान बनना है। பைபிள் சொல்லுகிறது, शास्त्र कहता है நாம் ஞானிகள் என்று நம்மை அழைக்கவில்லை, हम ज्ञानी हैं इसलिए हमें नहीं बुलाया அறிவாளிகள் गया என்று है। கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. हम बहुत ही बुद्धिमान हैं इसलिए यीशु ने हमें नहीं இதற்கு बुलाया है। தகுதி உள்ளவன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. नहीं, हम इन कार्यों का योग्य है इसलिए परमेश्वर ने हमें नहीं बुलाया 1 है। அதிகாரம் 26 இருந்து 29 வசனம் வரைக்கும் பைத்தியம் உள்ளவர்களையும், ஞானமற்றவர்களையும், அறிவில்லாதவைகளையும், ஒன்றுக்கு உதவாதவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். पहला कुरिन्थियों का पुस्तक 1 अध्याय 26 से लेके 29 में कहते हैं कि जो मूर्ख है, जो बहुत कुछ चीजों का लायक भी नहीं है, उन्हीं को परमेश्वर ने जो बुलाया है। பாத்திரவான்களாக நாம் நடந்து उसी बुलावट का हमें योग्य बनना है। ஆண்டவரே, நீர் அவருடைய வீட்டுக்கு வரலாம்,
परमेश्वर उनके घर पे आप आ सकते हो அவன் பாத்திரவனாக இருக்கிறான். क्योंकि वो योग्य है। அவன் ஒரு அந்நியனாக எண்ண வேண்டாம். उसे 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 दूसरे जाति जैसे उसे ठुकराए ஆண்டவரே, नहीं। அவன் ஒரு புறஜாதியனாக நினைக்க வேண்டாம். उसे अन्य जाति के जैसे उसे ना समझिएगा, அவனுடைய வீட்டுக்கு நீ வருவதற்கு அவன் பாத்திரவான். क्योंकि वो आप उसके घर में आने के लिए वो योग्य है। ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறார். परमेश्वर के पास जाके वो कहते हैं, ஆண்டவர் அபிதமாக அவருடைய வீட்டுக்கு வருவதற்கு பிரயாசம் எடுத்து வந்தார். और इसीलिए यीशु भी उनके घर पे जाने के लिए बहुत प्रयास लेते நம்மை हैं। குறித்து பரலோகம் சாட்சி கொடுக்க வேண்டும். हमारी वजह से भी स्वर्ग அழைக்கப்பட்ட देखकर साक्षी देना அழைப்புக்கு है। நாம் பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். और जिस कार्य के लिए हमें बुलाया गया उस कार्य का हमें योग्य बनना வேத है। வாசிப்பிலே, ஜெப ஜீவியத்திலே, உபவாசத்திலே, தேவ வசனங்களை கற்றுக்கொள்வதிலே, அதற்கு கீழ்ப்படிவதிலே நாம் பாத்திரவான்களா இருப்போம் என்றால் என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அதன்படி நான் நடப்பேன் என்று நடப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். और हमें हमारे परमेश्वर के वचन को ध्यान करने में, प्रार्थना में, उपवास में और अभिषेक में जिस कार्य के लिए हमें बुलाया गया, अगर हम उसका योग्य साबित हुआ तो परमेश्वर बहुत ही खुश हो जाएंगे। அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை குறித்து பரிசுத்த வேதம் சொல்கிறது. उनके साथ रहने वाले बच्चों के इस बारे में पवित्र शास्त्र பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பரலோகம் அறிவிக்கிறது. स्वर्ग में रहने वाले उन बच्चों के बारे में परमेश्वर का वचन कहता है। வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் और प्रकाशित वाक्य का पुस्तक 17वां अध्याय 14ஆம் वचனத்திலே 17वां अध्याय 14वां वचन அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். और उनके साथ जो रहते हैं उन्हें बुलाए गए हैं। மூன்று கூட்டத்தை இங்க பார்க்கிறோம். அதுல முதல் கூட்டம் அழைக்கப்பட்ட கூட்டம். और 3 झुंड को हम देखते हैं, उसमें से पहला झुंड जो है उन्हें बुलाया गया है। அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த அழைப்புக்கு சரியாக கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்றால் பாத்திரவான்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். और जिस बुलावट के लिए हमें बुलाया गया है उस बुलावट का हम योग्य साबित होंगे तो परमेश्वर हमें आशीर्वाद करेंगे। ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். हमारे लिए परमेश्वर सोचकर हमें खुश होना है। என் மன மகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே என்று கர்த்தர் நம்மை அழைத்தார். मेरे हृदय को मन भावुक करने वाले मेरे प्रिय करके परमेश्वर हमें அழைத்ததற்காக தெரிந்து கொண்டதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. तुम्हें बुलाने के लिए, तुम्हें पुकारने के लिए मैं दुख होता हूँ करके नहीं कहना है। நாம் எப்படி இருக்கிறோம்? हम किस तरह है? இரண்டாவதாக दूसरी बात, எதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும்? किस कार्य के लिए हमें योग्य साबित होना है? முதலாம் அதிகாரம் फिलिपियों का पुस्तक पहला अध्याय 27ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். पहला अध्याय 27 वचन को हम ले लेंगे। நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். केवल इतना करो कि तुम्हारा चाल चलन मसीहा के सुसमाचार के योग्य हो। பைபிள் சொல்கிறது, शास्त्र कहता है சுவிசேஷத்திற்கு நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். केवल इतना करो कि तुम्हारा चाल चलन मसीहा के सुसमाचार के योग्य हो। இந்த வெறும் சுவிசேஷம் என்று அழைக்காமல் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று பரிசுத்த வேதம் அழைக்கிறது. पवित्र शास्त्र यहाँ न केवल सुसमाचार ही बुलाता है, लेकिन कहा गया है यहाँ पर मसीहा के सुसमाचार। இந்த சுவிசேஷத்துக்கு ஆண்டவராகிய இயேசு जीवனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர். क्योंकि परमेश्वर यीशु ने इस सुसमाचार के लिए उन्होंने जीवन दिया है, उन्होंने अपना लहू बहाया இது है। கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று வேதம் சொல்லுகிறது. इसलिए पवित्र शास्त्र उसे मसीह के सुसमाचार இந்த कहा कहता है। சுவிசேஷத்திற்காய் பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக மடிந்தார். और इसी सुसमाचार के लिए पवित्र लोग जो है उन्होंने अपना लहू बहाया है। இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான் பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இந்த பூமிக்கு வந்தார். और यीशु मसीह सुसमाचार को अभिषेक करने के लिए, जीवन देने के लिए वो पिता के द्वारा अभिषेक करके इस पृथ्वी में। ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். यशायाह का पुस्तक 61वां अध्याय पहला वचन को हम पढ़ते हैं। ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 1:16 சொல்றார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். इसीलिए रोमियो का पुस्तक पहला 16 में प्रेरित पौलुस कहते हैं कि मैं मसीह के सुसमाचार को सुनकर मैं लज्जित नहीं होऊंगा। கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் வெட்கப்படுவதில்லை.
मसीह के सुसमाचार को बताने के लिए मैं कभी அவன் लज्जित கிரேக்கனாக नहीं होऊंगा। இருந்தாலும் ரோமனாக இருந்தாலும் அவன் எந்த பிரஜாதிய மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு அறிவிக்க நான் கடனாளியாக இருக்கிறேன். चाहे वो ग्रीक हो, चाहे वो रोम हो, चाहे वो कोई भी अन्य जाति के लोग हो, लेकिन मैं सुसमाचार बताने के लिए मैं कभी दुख नहीं होऊंगा। இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாருக்கும் தேவன் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கவில்லை. ये सुसमाचार बताने के लिए परमेश्वर ने सभी को उसका योग्य नहीं बनाया, உங்களுக்கு எனக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். लेकिन आपको और मुझे परमेश्वर ने वो இந்த योग्य கிறிஸ்துவின் बनाया। சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். इस मसीहा के सुसमाचार के लिए हमें योग्य बनना है। நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். हमारे से जो होता है वो दूसरों को बताना है। ஒரு இடத்திலே एक जगह पर ஒரு 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 அருமையான ஒரு தாய் ஒரு தனிமையாக ஒரு இடத்திலே போய் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக போய் கொண்டிருந்தார்கள். एक माँ अपनी बेटी को देखने के लिए जा रही थी। ஒரு வயது சென்றதான ஒரு பாட்டி, एक बुजुर्ग माँ थी। அது திருநெல்வேலி மாவட்டத்திலே நான் சொல்கிற அந்த சம்பவம் நடந்தது. ये திருநெல்வேலி नामक एक शहर में वो ये संभव हुआ। மருதகுளம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலே நடந்த ஒரு சம்பவம். मर्दकुलम नामक एक गांव में हुआ ये संभव। ஒரு பாட்டி இருந்தார்கள், एक बुजुर्ग माँ थी, ரட்சிக்கப்பட்டவர். वो उद्धार पाई हुई थी। அவருடைய கணவர் அவிதமாக மடித்து போனார். उनके पति का मृत्यु हो गया था। அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு மகள் இருந்தார். और वो माँ का सिर्फ एक ही बेटी थी। அவளுக்கு திருமணமாகி அவள் தனிமையாக ஒரு கிராமத்திலே குடியிருக்கிறார். उसका भी शादी होकर वो अकेले दूसरे एक गांव में रहती है। அவளிடத்திலிருந்து ஒரு தகவலும் அந்த பாட்டிக்கு வரவில்லை. लेकिन उससे कोई भी संदेश उस माँ को, बुजुर्ग माँ को नहीं आ पहुंचता। ஆகையால் அந்த மகளை பார்க்க வேண்டும் என்று அந்த பாட்டி சோறு கட்டி கொண்டு அவிதமாக கடந்து போய் கொண்டிருந்தார். इसीलिए अपनी बेटी को देखने के लिए ये बुजुर्ग माँ जो है अपने सब लेकर खाना सब बांधकर वो चलने लगी, जाने பாட்டி लगी। தன்னுடைய காதிலே 2 காதிலேயும் அவிதமாக நகை அணிந்திருந்தார்கள். ஒவ்வொரு காதிலேயும் 50 கிராம் अभिमान तंगम இருந்தது. और उस बुजुर्ग माँ अपने दोनों कानों में वो उसने जो कान का डाला था वो 50 ग्राम का वो सोना था। அது ஒரு திருடன் தூரத்திலிருந்து அந்த பாட்டியை கவனித்துக் கொண்டே பின்னாடி வந்தான். दूर से एक चोर उसको देखकर उसके पीछे पीछे आ रहा था। இப்படி ஆயில அந்த பாட்டியிடத்திலிருந்து அந்த காதில் இருக்கிற அந்த நகையை கலற்ற வேண்டும், இல்லாவிட்டால் பாட்டியுடைய காதை அறுத்தாகிலும் அந்த நகையை திருட வேண்டும். कैसे भी करके उस सोने को चुराना है या फिर उसके कान को काटकर उसे ले जाना है। அந்த பின்னாடியே வந்த அந்த திருடன் பாட்டியின் பக்கத்துல வந்தான். और पीछे पीछे जो आ रहा था वो चोर उस बुजुर्ग माँ के नजदीक आ गया। பாட்டியை மிரட்டி ஒரு காதில் இருக்கிற அந்த 2 காதில் இருக்கிற அந்த தங்கத்தை எனக்கு கலற்றி கொடுக்க வேண்டும். और उस बुजुर्ग माँ को उसे डराकर उसे कहा गया कि 2 जो सोना तेरे कानों में लटक रहा है वो मुझे दे देना। அது சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுதே மேகம் கூடினது, மழை வர ஆரம்பித்தது. இந்த பாட்டி ஓடி போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தின் கீழாக போய் நின்று கொண்டால் இவனும் விடாமல் பின்னாடியே வந்தான். और उसे कहते ही मेघ डगमगाने लगा और बारिश होने लगा। वो जाकर एक पेड़ के नीचे छुप गए। उसके पीछे पीछे ये चोर भी आ पहुंचा। அந்த பாட்டி திரும்ப கேட்டா, நீ கொடுக்கறியா இல்லைன்னா காதை அறுக்கணுமா? वो चोर ने फिर से उसे पूछा कि तू देती है या फिर तेरे कान को मैं काट दूं? காதெல்லாம் உன்னை அறுக்காதப்பா, நானே கலட்டி கொடுக்கிறேன் तो उसने कहा कि कान को काटना मत, मैं तुझे निकाल के दे देती என்று हूँ। சொல்லி அந்த காதில் இருக்கிற ஒரு காதில் இருக்கிற நகையை கலட்டி அவன் கையிலே கொடுத்தார். ऐसे कहकर पहले कान का एक झुमका को निकालकर उसके हाथ में देती உன்னை है। பார்த்தா நல்லவனா தெரியுது, वो कहती है कि तुझे देखेगा तो एक अच्छा व्यक्ति लगता है। உனக்கு இயேசுநாதரை பத்தி தெரியுமா? तुझे यीशु के बारे में पता है क्या? அவர் ரொம்ப நல்லவர். वो बहुत ही अच्छे इंसान थे। பாட்டி எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, तो वो कहता है कि माँ मुझे ये सब की जरूरत नहीं இயேசுநாதர் है। யாரா இருந்தா எனக்கு என்ன? அந்த அடுத்த காதுல இருக்கிற நகையை கலட்டி என் கையில கொடுத்து.
तो वो कहता है कि यीशु का चाहे कुछ कोई भी हो, मुझे उसका फर्क नहीं है, तो दूसरे कान का झुमका भी मुझे दे அந்த देना। அடுத்த காதுல இருக்கிற நகையை கழட்டி கொண்டே இருக்கும் போதே பாட்டி சொல்ல ஆரம்பித்தா, தம்பி இயேசுநாதர் இருக்காருல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவர். तो वो दूसरे कान के झुमका निकलते वो बूढ़ी कहती है कि यीशु बहुत ही अच्छे हैं, அவர் உன்னை நேசிக்கிறார், वो तुम्हें प्रेम करते हैं, அவர் என்னை நேசிக்கிறார், वो मुझे भी प्यार करते हैं, உனக்காக ஜீவனை கூட கொடுத்திருக்கிறார் वो हमारे लिए तो उन्होंने अपना என்று जीवन भी அந்த दिया है। நகையை கழற்றி கொண்டே அந்த அம்மா இயேசுவை குறித்து அவனுக்கு அன்பாய் பாசமாய் சொல்லிக் கொண்டு வந்தார். ऐसे कहकर अपना झुमका निकालते निकालते वो यीशु के बारे में बहुत ही प्रेम से बताते गई। இந்த வார்த்தைகளை அவள் அந்த அன்பாய் பேசின அந்த வார்த்தையை அந்த திருடன் கேட்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் இறங்கினவனாக அந்த பாட்டியிடத்திலே, பாட்டி என்னமோ சொல்லுவே இயேசுநாதர்னு, அவரை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னா, और जैसे ही वो बातें सुनते सुनते वो बहुत चोर जो है वो बहुत दयालु बनकर वो बूढ़ी से पूछता है कि तू कुछ तो यीशु के बारे में बता रही थी और बताना करता है। பாட்டிக்கு உற்சாகம் வந்துருச்சு, तब वो बूढ़ी औरत बहुत खुश हो जाती है। ரொம்ப நல்லவர், तो वो कहता है कि यीशु बहुत, वो कहती है यीशु बहुत अच्छा है, அவர் நேசிக்கிறார், वो बहुत ही तुमसे प्रेम करते हैं, உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார், तुम्हारे लिए उन्होंने अपना जीवन दिया है। பாட்டி நீ போய் சொல்லாத, நான் திருட்டு பையன்। तो वो कहता है कि वो बूढ़ी औरत तू झूठ ना कहना क्योंकि मैं एक चोर हूँ। என்னை அவர் எப்படி நேசிப்பார், मैं एक चोर हूँ, वो मुझे कैसे प्रेम करेंगे। இல்லப்பா உன்னை அன்பா அவர் நேசிக்கிறவர், नहीं नहीं बेटा, तुझे वो प्रेम से बहुत प्यार करते हैं என்று சொல்லி அந்த பாட்டியிடத்திலே அப்ப அவரை நான் பார்க்கணுமே அப்படின்னு. तो ऐसे कहकर वो बूढ़ी से कहता है कि मुझे उनसे मिलना है। அவர் எந்த ஊர்ல இருக்கிறார், वो किस शहर में रहते அந்த हैं, ஊருக்கு நானும் வர்றேன்। उस शहर पे मैं भी आता அந்த हूँ। பாட்டி சொன்னா, तब उस बूढ़ी औरत ने நான் அவரை कहा பாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், मैं भी उसे देखने ही जा நீ रही हूँ, வந்தீங்கன்னா அவரை உனக்கு நான் காட்டி கொடுப்பா। अगर तू मेरे साथ आएगा तो मैं भी उसे दिखाऊंगी। அந்த பாட்டி இந்த அந்த நகையும் கழுத்துல காதுல போட்டுக்கோ, நகை எனக்கு வேண்டாம், நீ ரொம்ப நல்லா பேசுற, அதனால வா அவர் இயேசுநாதரை போய் பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தான்। तो वो चोर क्या करता है, ले ले ये सोना तू ही रख ले, तू बहुत अच्छे से बात करती, चलो फिर हम यीशु को देखने जाएंगे करके वो दोनों चलने लगते அந்த हैं। பாட்டி நேரம் அந்த மருதுகுளம் என்ற ஊருக்கு அந்த பாட்டி கூட்டிட்டு போனாங்க। और सीधा वो बूढ़ी औरत वो मर्दगलम नामक वो गांव को जा पहुंचती है। அங்கே போய் அந்த ஊர்ல இருக்கிற உபதேசி இடத்துல போய் மெதுவா, இவன் ஒரு திருடன், உனக்கு சுவிசேஷத்தை நான் அறிவிச்சிருக்கிறேன், இவனை எப்படியா ரட்சிப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இடத்துல அந்த உபதேச இடத்துல சொல்லிட்டு பாட்டி கிளம்பிட்டாங்க। और उसे वह सेवक के पास जाकर वो कहती है कि यह एक चोर है, मैंने उसको मसीह के सुसमाचार के बारे में बताया है, कैसे भी करके आप उसे उद्धार लेकर आइएगा और इसके लिए मैं आपसे लेकर आई हूँ। புரிஞ்சிருச்சு, அந்த திருடனை கூப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு அவனுக்கு இயேசுவை குறித்து அறிவித்தார்। और उपदेश देने वालों को समझ में आ गया, इसीलिए उसे अच्छा सा खाना दिया गया और उस चोर को यीशु के बारे में भी बताया गया। ஸ்தோத்திரம், இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டார்। और उस समय पर वो यीशु को स्वीकार कर लिया, பைபிளை கொடுத்தார், उसे एक पवित्र शास्त्र दिया गया। திருடனா இருக்க கூடாது, अब तू चोर नहीं रहना है, பிரயாசம் तू नौकरी करने के लिए तैयार हो जा, இந்த இயேசுவை உயர்த்தி ஆசீர்வதி, और यही यीशु तुझे आशीर्वाद करेंगे। உண்மையாகவே அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது, அவன் குடும்பமாய் அவன் மாறினான்। सच्ची में वो मनुष्य आशीर्वादित हो गया, उसको एक अच्छा नौकरी मिला और उसका परिवार पूरा आशीर्वादित बन गया। பாட்டிய கவனிங்கள், சுவிசேஷ ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு அந்த அம்மா பாத்திரவனாய் நடந்து கொண்டார்। और उस बूढ़ी औरत को देखिएगा, वो मसीह के सुसमाचार के लिए वो योग्य साबित हो गई। மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் அந்த அம்மாவுக்கு, दूसरों को सुसमाचार बताना है करके उसके अंदर वो बोझ भरा था। இந்த காலையில நம்ம எப்படி இருக்கிறோம், इस सुबह के समय पर हम किस तरह हैं, பேருக்கு இயேசு குறித்து நாம் அறிவித்திருக்கிறோம், हम कितने लोगों को यीशु के बारे में बताए हैं, சுவிசேஷத்துக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்வோம்। इस सुसमाचार के योग्य हमें बनना है। மூன்றாவதாக तीसरी बात, அவருடைய தயவுக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும், और उनके दया के लिए हमें योग्य बनना है। ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், उत्पत्ति
उत्पत्ति का पुस्तक 32वां अध्याय 10ஆம் வசனத்திலே 10वां वचन में அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல என்றார். और तूने जो काम अपनी करुणा और सच्चाई से अपने दास के साथ किया है. பைபிள் சொல்கிறது, शास्त्र कहता है ஆண்டவரிடத்திலே ஒரு நாள் யாக்கோபு ஜெபிக்கிறார். परमेश्वर से याकूब एक दिन प्रार्थना करता है परमेश्वर के पास. இக்கட்டான நேரத்தில் அவன் ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறான். और एक ही बहुत परेशानी के समय पर वो जब प्रार्थना करता है तो परमेश्वर ये वचन कहते அடியேனுக்கு हैं காண்பித்த தயவுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. तो याकूब ये बात कहता है कि परमेश्वर आपने जो मुझ पर करुणा और सच्चाई दिखाई है उसका योग्य मैं नहीं हूँ. இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல. आपकी करुणा को मैं पाने के लिए मैं योग्य नहीं हूँ. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தயவு நம்மேல் பாராட்டும் பொழுதுதான் ஸ்தோத்திரம், அதற்கு நாம் பாத்திரவான்களாக விளங்க முடியும். परमेश्वर के बच्चे आप और मैं, जब परमेश्वर हमारे ऊपर वो करुणा दिखाते हैं तभी हम उसका योग्य साबित होना है. கர்த்தர் நமக்கு தயவு பாராட்ட வேண்டும். परमेश्वर हमारे ऊपर करुणा दिखाना है அப்பொழுது ஸ்தோத்திரம் அதற்கு பாத்திரவான்களாக மாற முடியும். और तभी हम उसके योग्य साबित हो सकते हैं. யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் अय्यूब का पुस्तक 10वां अध्याय 12ஆம் வசனத்திலே, अय्यूब का पुस्तक 10:12 में ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். तो तूने मुझे जीवन दिया है और मुझ पर करुणा भी किया है. எனக்கு ஜீவனை மாத்திரமல்ல தயவையும் பாராட்டினீர். आपने मुझे न केवल जीवन लेकिन आपने मुझे करुणा भी दिखाया है. அவன் 2 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய காரணம் கர்த்தருடைய தயவை அவன் பெற்றிருந்தான். क्यों अय्यूब 2 गुना उसने बल पाया? कारण क्योंकि उसने परमेश्वर का करुणा पाया था. தயவு எப்படிப்பட்டது? करुणा किस तरह होता है? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே உத்தமம், அது நல்லது. और नीति वचन का पुस्तक 22:1 में बहुत बड़े सोने चांदी से और भी ये दया जो है बहुत ही प्रसन्न और उत्तम है. பொன்னு வெள்ளியும் கொடுத்தாலும் அந்த தயவுக்கு முன்பாக நிற்க முடியாது. संसार में चाहे कितने भी हम सोना चांदी भी दे दो लेकिन उस दया के उस करुणा का हिसाब नहीं कर सकते. பிள்ளைகளாகி நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். परमेश्वर हमें उस करुणा का योग्य बनाने के लिए परमेश्वर हमें योग्य बनना है. தயவு பெருத்தவர், क्योंकि वो करुणादार है. அவர் தயவு கொடுப்பதிலே அவர் பெருத்தவர். वो करुणा देने के लिए वो बहुत ही बड़े हैं. பெரியவர் யாருமே அல்ல. उनके जैसे उत्तम कोई भी नहीं है. ஒரு தேவ பக்தியாக இருந்த ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன் இருந்தார். और एक परमेश्वर के दास को एक माता पिता को एक बेटा था. அவன் அமிதமாய் சிறு வயதிலேயே மில்கிலே சேர வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவனை மில்கிலே அவன் சேர்ந்து பணி செய்ய ஆரம்பித்தார். छोटे उम्र में ही वो मिलिट्री में जाना चाहा, इसीलिए उसे फौज में भर्ती कर दिया. படிப்படியாக உயர்ந்து ராணுவ தளபதியாக ஒரு கேப்டனாக மேஜராக வரக்கூடிய அளவுக்கு அவன் உயர்த்தப்பட்டார். और उसे फौज में थोड़ा थोड़ा करके वो बढ़ता गया और वो एक कप्तान बन गया था उस सेना का. அவன் யுத்தத்திலே ஒரு நாள் ஒரு எதிராளியினுடைய குண்டு அவன் மேல் பாய்ந்து அவன் மடிந்து போனான். एक दिन एक लड़ाई में, एक युद्ध में विरुद्ध दुश्मन का जो गोली आकर उसको मार डाली. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் அழுவார். और उसके बारे में माता पिता सोचकर हर रोज रोते थे. நிறைய பணம் செல்வாக்கு இருக்கிறது, बहुत ही उन्हें धन दौलत है, மகன் இல்லையே என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் அழுவார். लेकिन उनके पास उनके बेटा नहीं है करके हर रोज वो रोते थे. சபையின் போதகர் ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு வந்தார். एक दिन उनके कलीसिया के जो सेवक उनके घर आए थे. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க? तो उन्होंने कहा, आप क्यों रो रहे हो? ஒரு வாலிபனை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய மகன் அவிதமாக யுத்தத்திலே தன் ஜீவனை கொடுத்து விட்டார். और एक नौजवान को बचाने के लिए आपका बेटा युद्ध में, लड़ाई में मर चुका है. அந்த மகனை காப்பாற்றின உங்களுடைய மகனால்
காப்பாற்றப்பட்ட அந்த வாலிபனை நீங்கள் அழைத்து ஏன் அவனை உங்களுடைய மகன் ரூபத்திலே அவனை நீங்க பார்க்க கூடாது? और जो आपके बेटे के द्वारा बच गया वो नौजवान को क्यों आप घर पे ना बुलाकर उसको अपना बेटा का रूप में देख सकते हो? என்ன நடந்தது என்றால் யுத்தத்திலே क्या हुआ उस लड़ाई में? இவனை இந்த வாலிபனை அவிதமாக எதிராளிகள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். और इस नौजवान को उनका जो दुश्मन है वो उसे खींच कर लेकर चले गए थे. இந்த ராணுவ தளபதியாக இருந்தவர் அவிதமாக தன்னுடைய ஜீவனையும் பார்க்காமல் அந்த எதிராளியின் அந்த கூடாரத்துக்குள்ளாக போய் இந்த வாலிபனை மீட்டு அவிதமாக தன் கூடாரத்துக்கு கொண்டு வரும் பொழுது எதிராளியின் குண்டு அவன் மேல் பாய்ந்து அவன் மடிந்து போனார். और जो वो फौज का कप्तान जो है उसे उस नौजवान को बचाने के लिए उसके दुश्मन के डेरे पे जाता है और उसे वहां से बचा कर लेते समय वो दुश्मन उसे गोली से मार डालते हैं. வாலிபனை அவன் எதிராளியிடத்திலே காப்பாற்றப்படும் பொழுதுதான் அவன் குண்டு பாய்ந்து இந்த மேஜர் அதாவது இந்த தளபதி இறந்து போனார். और जब वो नौजवान को जब वो बचाने जा रहा था तभी इस फौज का कप्तान जो है उसे बचाते वक्त वो दुश्मन का गोली लगकर वो मर चुका. வாலிபனை அழைத்து நீங்கள் அவனை ஒரு தடவை கூப்பிட்டீங்கன்னா அவனை பார்க்கும்போது உங்க பையனை பார்க்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வரும். तब वो पासवान कहते हैं कि वो नौजवान को बुलाकर आप जब उसको बुलाकर स्वीकार करते हो तो आपका बेटा को देखते समान होगा. அது நல்லதாய்ப்பட்டது. அவனை லெட்டர் போட்டு அவனை வரவழைத்தார்கள். அவனும் அந்த பெரியவர்களை பார்ப்பதற்காக கிராமத்துக்கு வருகிறார். तो उन्हें भी वो अच्छा लगा सुनकर, इसीलिए पत्र लिखकर उसे बुलाया गया था. वो नौजवान भी इन माता पिता को देखने के लिए गांव आ रहा था. ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரன். लेकिन वो एक बहुत ही बड़ा शराबी था. இந்த வீட்டுக்கு போகிறோமே எப்படி போகலாமா எப்படி இருக்கலாமா எப்படி போக வேண்டும் என்பது அவன் அறியாதவன நல்லா குடிச்சிட்டு அந்த கிறிஸ்துவ பெற்றோரை பார்ப்பதற்காக அந்த மேஜருடைய பெற்றோரை பார்ப்பதற்காக வீட்டுக்குள் போகிறார். और हम इतने बड़े लोग बुला रहे हैं ऐसा भी नहीं सोचा, लेकिन वो बहुत शराब पीकर उन मसीहा के माता पिता को देखने के लिए वो कप्तान के माता पिता को देखने के लिए आ रहा था. அவன் வந்தால் அவனை கனப்படுத்தி நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் அவன் பேரில் எழுதி வைக்க வேண்டும். அவனை தம்முடைய சொந்த குமாரனை போல பாவித்து நம்முடைய கிராமத்திலே அவனை இருக்க பண்ண வேண்டும் என்று அந்த கிறிஸ்துவ பெற்றோர் விரும்பி இருந்தார். और ये मसीहा के वो माता पिता ने सोचा कि उसे जब आते ही उसके ऊपर हमारा सब धन संपत्ति लिख देंगे और उसे गांव में रहकर उसे संभालेंगे करके उन्होंने உள்ளே வந்தா பயங்கரமான குடி அவனால் நிற்க முடியவில்லை. வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அங்கு இங்கு கிடக்கிறதெல்லாம் அடித்து உடைத்து போட்டார். और लेकिन वो बहुत शराब पिया हुआ था, इसलिए वो जैसे ही घर पे आते ही वो खड़ा नहीं हो पाया, यहाँ वहां से डगमगा कर वो बहुत सारे चीजें तोड़ लिया. அந்த மேஜர் காப்பாற்ற அந்த வாலிபனை பார்க்க வேண்டும் என்று அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த வீட்டில் கூடி விட்டார்கள். और वो मेजर ने जो नौजवान को बचाया उसे देखने के लिए उस गांव के सारे लोग वहां पर इकट्ठे हो गए थे. ஆனால் அவருடைய முகங்கள் எல்லாம் அவிதமாய் வேறுபட்டது. இந்த குடிகாரனையா அந்த அருமையான பெற்றோருடைய மகன் காப்பாற்றினான் என்று. लेकिन वो लोग देखकर बहुत दुख हो गए कि ये शराबी को बचाने के लिए वो अपना जान दे गया. அவருடைய அந்த மேஜருடைய தாய் தகப்பன் அந்த பக்தி உள்ளவர்கள் இவனையா இந்த குடிகாரனுக்காகவா என் மகன் ஜீவனை கொடுத்தான் என்று மிக ரொம்ப துக்கப்பட்டார். तब वो मेजर का जो माता पिता है वो देखकर वो बहुत दुख हो गए कि क्या इस शराबी को बचाने के लिए मेरा बेटा ने अपना जान दिया. இவனுக்காகவா என் சொத்துக்களை நான் கொடுக்க போகிறேன். इसी को क्या मैं अपना धन संपत्ति देंगे. ஊர்ல இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னால் இவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுங்கள் என்று. और वहाँ के गांव के लोगों को देखकर कहा कि इसे उस गांव से बाहर भेज दीजिए. எல்லாரும் வந்து அந்த குடிகாரனை வீட்டை விட்டு புறக்கணித்து தள்ளினார்கள். और उस शराबी को सभी लोगों ने घिसट कर उसे गांव से बाहर भेज दिया. தயவு கிடைத்தது. उसे वहाँ पर करुणा
मिला था, அவனுக்கு மிக ஒரு உயர்வு கிடைத்தது. उसे वहां पर अच्छा एक उन्नति ஆனால் स्थान அதற்கு दिया நான் गया தகுதி था। இல்லை, பாத்திரவான் இல்லை என்பதை அவனுடைய ஸ்பாவம் அவனுக்கு காண்பித்து அவனை அந்த ஊரை விட்டு விரட்டி. लेकिन वो उसका योग्य नहीं है करके उसका खुद का स्वभाव ने उसको दिखाकर वो वहां से गांव से उसे फेंक दिया गया। நம்மை நம் மேல் தயவு பாராட்டுவதற்கு நாம் பாத்திரவான்களாய் காணப்பட. परमेश्वर हमारे ऊपर करुणा दिखाने के लिए हमें एक योग्य साबित होना है। ரூத் போவாசிடத்தில் சொல்லும் பொழுது, நீர் தயவு பாராட்டுவதற்கு நான் எவ்வளவு பாத்திரவாட்டி அல்ல என்று சொல்லுவார். और रूत जब बोआज के सामने कहती है तो वो कहती है कि तुम दया दिखाने के लिए मैं उतना योग्य नहीं என்னை हूँ। விசாரிப்பதற்கு எனக்கு இந்த தயவு கிடைப்பதற்கு எனக்கு எதனால் வந்தது என்று அவள் அமிதமாய் அவளுடைய பாதத்தில் விழுந்து இந்த வார்த்தையை சொன்னார். और मुझे दया दिखाने के लिए, मुझे पूछताछ करने के लिए, मुझे कि ये इसका मैं योग्य नहीं हूँ करके उस पे दंडवत தேவனுடைய தயவு இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். परमेश्वर का अगर दया होगा तो ही हम इस संसार में जी தேவனுடைய सकते हैं। தயவு இருந்தால்தான் நமக்கு இருக்கிற பலவீனங்கள் மாறும். परमेश्वर का दया होगा तो ही हमारे தேவனுடைய सारे தயவு कमजोरी से இருந்தால்தான் हमें छुटकारा நாம் இந்த मिलेगा। பூமியில உயர்த்தப்பட முடியும். परमेश्वर का दया हमारे पर होगा तो ही हम इस पृथ्वी தேவனுடைய में उन्नति स्थान தயவுக்காக पाएंगे। பாத்திரவான்களாய் மாற்றுங்கள் என்று ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर से हम जब प्रार्थना करना है कि मुझे अपने दया का योग्य बनाइए करके। அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க. बुलावट के लिए हमें योग्य बनना சுவிசேஷத்தை है। அறிவிப்பதிலே பாத்திரவான்களாய் இருக்க. मसीहा के सुसमाचार बताने में தேவனுடைய हमें योग्य தயவை बनना है। பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் இருக்க. परमेश्वर का करुणा पाने के लिए हमें ஒரே योग्य ஒரு बनना है। காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். एक कार्य को बता के मैं समाप्त करता हूँ। லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் लूका सुसमाचार का पुस्तक 21वां अध्याय 36ஆம் வசனத்திலே, 36वां वचन में, ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எனப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் செய்து விழித்திருங்கள் என்றார். इसलिए जागते रहो, हर समय प्रार्थना करते रहो कि तुम इन सब आने वाली घटनाओं से बचने और मनुष्य के पुत्र के सामने खड़े होने के योग्य இயேசு बनो। தம்முடைய வருகையை குறித்து இங்கே அறிவித்துக் கொண்டு வருகிறார். यीशु अपने आगमन के बारे में यहाँ पर बताते हैं। அவர் வருகைக்கு முன்பாக என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் சொன்னார். उनके आगमन में क्या संभव होने वाला है वो यहाँ पर இந்த बता रहे हैं। மனுஷகுமாரனாய் இருக்கிற இயேசு இந்த பூமிக்கு சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னார். इस मनुष्य के पुत्र यीशु जल्दी शीघ्र ही इस पृथ्वी में संसार में आने वाले அவரை कहते हैं। சந்திப்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். और उन्हें मिलने के लिए हमें योग्य बनना है। அப்படி பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் என்றால் अगर हमें उनका योग्य बनना है तो ஒரே ஒரு காரியம் மாத்திரம் இருக்கிறது, ஜெபம் தான் உங்களை பாத்திரவான்களாக மாற்றும். एक ही कार्य चाहिए, जो प्रार्थना ही वही हमें योग्य बना இங்கே सकता है। ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். यहाँ पर परमेश्वर भी यही कहते மனுஷகுமாரனுக்கு हैं, முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாய் எனப்படுவதற்கு मनुष्य के पुत्र के सामने खड़े होने के योग्य बनने के लिए நீங்கள் ஜெபம் செய்து விழித்திருங்கள். आप हर समय प्रार्थना करते हुए जागते रहो। ஜெபம் நம்மை பாத்திரவான்களாக மாற்றும். इसका मतलब प्रार्थना ही हमें योग्य बना सकता है। ஜெபம் இல்லாவிட்டால் நாம் அவருடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. अगर प्रार्थना नहीं है तो हम उनके सामने, उनके सम्मुख में नहीं खड़े हो सकते हैं योग्य बनकर। मुझे सुनने वाले मेरे प्रिय लोग, நாம் அவருடைய ராஜ்யத்திலே கடந்து போவதற்கு, இயேசுவின் வருகையிலே அவருக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு நமக்கு ஜெபம் மிக அவசியம். मेरे प्रिय लोगों, हमें उनके राज्य में जाने के लिए और यीशु के सामने उनके आगमन में खड़े होने के लिए प्रार्थना का बहुत आवश्यक है। நம்மை பாத்திரவான்களாக वही प्रार्थना जो हमें योग्य बना सकता है। ஏதோ ஒரு சின்ன ஜெபம் அல்ல, कहीं ना कहीं सिर्फ छोटा एक प्रार्थना ஆண்டவரே नहीं है। என்னை பரிசுத்தப்படுத்தும், परमेश्वर मुझे पवित्र உமக்கு कीजिए, முன்பாக உம்முடைய வருகையிலே நான் நிற்கப்படுவதற்கு என்னை தகுதிப்படுத்தும். मुझे आपके सामने खड़े होने के लिए मुझे योग्य बनाइए। ஆண்டவரே என்னை பாத்திரவான்களாக மாற்றும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். मुझे योग्य साबित कराइए करके हर एक दिन हमें प्रार्थना करना है। ஆண்டவருடைய வாஞ்சை அதுதான். परमेश्वर का चाहत भी वही है, எனக்கு முன்பாக நீங்கள் பாத்திரவான்களாக காண. मेरे सामने आप योग्य बनना है। அபாத்திரமாய் இருந்த மக்கள் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. और जो दुरुपयोग थे, जो उपयोग नहीं थे, वो योग्य नहीं थे, वो परमेश्वर के सामने खड़े नहीं हो पाए। நாம் எப்படி இருக்கிறோம்?
हम किस तरह 4 காரியத்தை உங்களோடு இந்த காலையிலே பகிர்ந்து கொண்டேன். 4 कार्यों को मैंने आज आपसे बात ஒன்று, किया। அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான். पहली तो बुलावट के लिए आपको योग्य बनना है। இரண்டாவது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பாத்திரவான். दूसरी बात है मसीह के सुसमाचार बताने के लिए आपको योग्य மூன்றாவது, बनना அவருடைய है। தயவை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான். तीसरी बात है उनका करुणा पाने के लिए आपको योग्य बनना நான்காவது, है। மனுஷகுமாரனாய் இருக்கிற இயேசுக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாய் காணோம். और चौथी बात, मनुष्य के पुत्र यीशु के सामने खड़े होने के लिए हमें योग्य बनना है। ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். हम परमेश्वर के सामने खड़े होना है। ஜெபம்தான் நம்மை தைரியப்படுத்தும். जब प्रार्थना ही हमें धीरज देगा। ஜெபம்தான் நம்மை அவிதமாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்க பண்ணும். और ये प्रार्थना ही हमें परमेश्वर के सामने खड़ा रखाएगा। 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் पहला राजाओं का पुस्तक 17वां अध्याय 1ஆம் வசனத்திலே 17वां अध्याय पहला वचन में ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார். एलिया जो है राजा के सामने खड़ा था। ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார். आहाब राजा के सामने वो खड़ा அவன் था। தன்னை குறித்து அவன் சொல்லும் பொழுது तब वो अपने आप के बारे में बोलते அவன் समय சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். बोलने वाला वचन को இஸ்ரவேலின் सुनिएगा। தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற நான் உனக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார். इजराइल का परमेश्वर यहोवा जिसके सम्मुख में मैं उपस्थित रहता हूँ वही मैं कह रहा हूँ। இன்றைக்கு உனக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்றால் என் இயேசுக்கு முன்பாக நின்று கொண்டு நான் இடத்தில் வந்திருக்கிறேன். आज मैं आपके सामने अगर खड़ा हूँ तो मैं यीशु के सामने में खड़े होकर आपके सामने उपस्थित रहता हूँ। ஒரு சாதாரணமான ஒரு தேவனுடைய மனுஷன் நிற்க வேண்டும் என்றால் அவனுக்கு அந்த தைரியம் எப்படி கிடைத்தது? இயேசுக்கு முன்பாக அவர் நின்று பழகினார். एक राजा के सामने एक साधारण सा मनुष्य अगर खड़ा है तो उसको धैर्य कैसा मिला? क्योंकि वो यीशु के सामने वो उपस्थित रहा था। இயேசுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் உலக மனுஷனுக்கு முன்பாக நிற்க வெட்கப்பட மாட்டார். अगर यीशु के सामने खड़े होने वाला जो मनुष्य है वो साधारण व्यक्ति के सामने संसार के सामने खड़े होने के लिए लज्जित नहीं होगा। எரேமியா ஒரு முறை ஆண்டவரிடத்தில் விதமாய் ஜெபிக்கிறார். यिर्मयाह एक बार परमेश्वर से ऐसे प्रार्थना करता है। 18ஆம் அதிகாரம் எரேமியா 20ஆம் வசனத்திலே यिर्मयाह का पुस्तक 18:20 में நான் அவர்களுக்காக நன்மை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தேன். और मैं उनके बारे में भलाई कहने के लिए मैं उनके सामने प्रार्थना करने हुए खड़ा ஆண்டவரே हुआ। உமக்கு முன்பாக நான் நின்றேன். मैं आपके सामने खड़ा हुआ। எதற்காக நின்றேன்? किसके लिए मैं खड़ा हुआ? என் காரியத்தை சொல்லுவதற்காக, ताकि मैं मेरे कार्यों को बताने என் के लिए சொந்த नहीं, விஷயங்களை அறிவிப்பதற்காக, मेरे खुद के कार्यों को बताने के लिए இந்த नहीं, ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய் உம்மிடத்திலே பேசும்படியாக நான் நின்றேன். लेकिन मैं इनको भलाई, इन लोगों को भलाई होने के लिए आपके सामने में खड़ा हूँ। தேவனுக்கு முன்பாக ஏன் நாம் நிற்க வேண்டும்? परमेश्वर के सामने हमें क्यों स्मरण இந்த होना है? தேசத்தின் மக்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். ताकि इस देश के लोगों का भलाई होना है। சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலையாக வேண்டும். श्रापित हुए लोगों को छुटकारा पाना है। இன்றைக்கு தேசத்திலே நடக்கிற சம்பவங்களை கவனித்து பாருங்கள். आज देश में होने वाले संभव को ध्यान சாபங்கள் दीजिए। நிறைந்திருக்கிறது. श्राप बढ़ते जा रहे பெரும் हैं। தொற்று நோய்கள் கொரோனா இன்றைக்கு ஏராளமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. ये कोरोना महामारी अब बहुत ही बढ़ते जा रहा है। அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் பேச வேண்டும். उनके लिए आप परमेश्वर के सम्मुख में बात करना है, विनती करना है। நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும். उनके सामने आप परमेश्वर के सामने आपको खड़ा होना है। அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நான் வாசிக்கிறோம். वही हम एजेकिएल भविष्यद्वक्ता के पुस्तक में हम पढ़ते हैं। ஆண்டவராய் கர்த்தர் 22ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 30ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார். 22वां अध्याय 32वां वचन में एजेकिएल में कहा गया நான் है, தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொல்றார். और मैं इस देश को ना भस्म ना करते हुए वहां उन पर उनके सामने खड़ा होते हुए वो वहां पर இந்த मैं खड़ा हूं தேசத்தை कहते हैं। அழிக்காதபடி திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனை வேண்டும் என்று தேடினார். और उस देश को भस्म ना करते हुए वहां उस द्वार पे खड़े रहने वाले ஆண்டவருடைய मनुष्य की பாதத்திலே கண்ணீர் जरूरत விட்டு அழுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். परमेश्वर के पद में हम रोकर கர்த்தாவே, प्रार्थना இந்த करने के लिए परमेश्वर के தேசத்தின் बच्चों को ஜனங்களை बनेंगे। சந்தியும், வியாதியிலிருந்து விடுதலை தாரும். परमेश्वर प्रभु इस देश के लोगों को से आप मिलिएगा, इस बीमारी से हमारे छुटकारा दीजिएगा। கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தேவன் மறக்க மாட்டார், நினைத்தார். और ऐसे लोगों को परमेश्वर कभी नहीं भूलेंगे, उन्हें स्मरण करेंगे। தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் மறக்க மாட்டார். प्रभु के सामने खड़े रहने वाले बच्चों को कभी नहीं भूलेंगे ஆதியாகமத்தின் परमेश्वर। புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் उत्पत्ति का पुस्तक 18वां अध्याय में தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற ஆபிரகாம்
லோத்துக்காக அவர் தேவ சமூகத்திலே நிற்கிறார். और परमेश्वर का पुत्र जो अब्राहम है, लोत के लिए वो परमेश्वर के सम्मुख में खड़ा அவன் இங்க வேதத்தில் வாசிக்கிறோம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். और 18 अध्याय 22वां वचन में हम ऐसे पढ़ते हैं कि अब्राहम जो है यहोवा के आगे खड़ा रह गया. தேவன் அவனை மறக்கவில்லை. परमेश्वर ने उसे नहीं भूला. தேவன் அவனை மறக்கவில்லை. परमेश्वर ने उसे नहीं भूला. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை நினைக்கிறார். इस्राएल लोगों को छुड़ाते समय परमेश्वर ने अब्राहम को स्मरण किया. ஆபிரகாமை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அவிதமாக அனுப்புகிறார். और अब्राहम को याद करते हुए परमेश्वर इस्राएल लोगों को भेजते हैं. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. परमेश्वर के बच्चों को कभी भी परमेश्वर नहीं बोलते என்னை हैं. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोगों, இந்த காலையிலே ஆண்டவராய் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். इस सुबह के समय पर परमेश्वर यहोवा हमें स्मरण करना है, हमें याद தேவனை करना है. நினைத்து நம்மை அவிதமாக நம் மூலமாய் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும். परमेश्वर हमें याद करके हमारे द्वारा हम प्रार्थना करने वाले हर एक बच्चों को सहायता करना है. இந்த காலையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? इस सुबह के समय पर हम किस तरह हैं? இயேசுவுக்குள்ளாக நிற்போம். हम परमेश्वर के सामने खड़े होंगे. ஆண்டவருடைய ஜனங்களுக்காக இந்த உலகத்தின் மக்களுக்காய் நன்மை பேசுவோம். परमेश्वर के बच्चों के लिए, इस संसार के लोगों के लिए हम भलाई बात அபிரகாமை करेंगे. போல இந்த தேசத்தை கர்த்தர் அழிவிலிருந்து மீட்கும்படியாக நாம் நிற்போம். अब्राहम के लिए, अब्राहम जैसे इस देश के लोगों को नष्ट होने से बचाएंगे. ஓ எலியாவை போல ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் அமிதமான கோப நிலைமையை ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாய், நியாய தீர்ப்பை அறிவிக்கும்படியாய் இயேசுவுக்கு முன்பாக நிற்போம். और एलिया के जैसे परमेश्वर के क्रोध को बताने के लिए और उनका न्याय के दंड से उन्हें बचाने के लिए हम परमेश्वर के सामने கர்த்தருடைய खड़े हैं. வருகையிலே நாம் அவருக்கு முன்பாக நிற்கப்படுவதற்கு நாம் பாத்திரவான்களாய் மாறுவதற்காய் தெய்வ சமூகத்திலே நிற்போம். और परमेश्वर के आगमन में हमें उनके सामने खड़े होने के लिए हम परमेश्वर के योग्य बनेंगे. கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். परमेश्वर ये सब हमसे चाहते हैं. நாம் பாத்திரவான்களாய் இருக்கணும். हम योग्य है क्या? நம்ம தகுதிப்படுத்தி இருக்கிறார். क्या हमें उन्होंने योग्य बनाया है क्या? நம்மை தெரிந்து கொண்டதற்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார். या फिर हमें बुलाने के लिए वो बहुत दुखित हो गए நம்மை हैं? குறித்து அவர் துக்கப்படுறார். वो क्या हमें बुलाने के लिए वो ஏன் दर्द से நான் गुजर இவனை रहे हैं? ரட்சித்தேன், ஏன் இவனை அபிஷேகித்தேன் என்று கர்த்தர் துக்கப்படுறார். क्या वो बहुत दुख है कि क्यों मैंने उसे उद्धार दिया, क्यों मैंने उसे अभिषेक किया? சவுலை ரட்சித்ததற்காக, சவுலை தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் துக்கப்பட்டார். सौल को उद्धार देने के लिए और उसे अभिषेक देने के लिए परमेश्वर दुख होते हैं. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. शास्त्र भी ऐसा ही कहता 1 है. சாமுவேல் 15:11 நான் சொன்னேன். पहला सामुएल 15:11 में मैंने कहा, அவனை தெரிந்து கொண்டதற்காக, அவனை அழைத்ததற்காக நான் மனஸ்தாபப்பட்டேன். मैं साउल को राजा बना के पछताता हूँ. அவனை நான் ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டேன். मैं तुझे राजा बनाने के लिए मैं पछता रहा அவனை हूँ. அபிஷேகித்ததற்காக, ராஜாவாக அபிஷேகித்ததற்காக மனஸ்தாபப்பட்டேன். मैं तुझे राजा के रूप में तुझे अभिषेक करने के लिए मैं आज पछता रहा हूँ. நிலைமையை கவனித்து பாரு. और उनके वो परिस्थिति को ध्यान दीजिएगा. ராஜாங்கத்தில் இருந்தான், கிரீடத்தில் இருந்தான். वो क्या क्या खो बैठा, குடும்பத்தை அவன் இழந்தான். वो क्या खो बैठा, वो अपना मुकुट खो बैठा, அவன் अपना அந்நிய राज्य, अपना மனுஷனை पूरा போல, परिवार खो बैठा. அவன் அந்நிய மனுஷனை போல பட்டியத்தை நட்டு அவன் தற்கொலை செய்து மடிந்து और वो अन्य लोगों के जैसे वो भी खुदकुशी करके मर காலையிலே चुका था. கர்த்தர் நம்மை பாத்திரவான்களாக மாற்றி நினைக்கிறார். इस सुबह के समय पर परमेश्वर हमें योग्य बनाना चाहते என்னை हैं. பாத்திரவானாக மாற்று. परमेश्वर हमें योग्य என்னை बनाइएगा. தகுதிப்படுத்தும். प्रभु हमें योग्य साबित कराइएगा. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி உள்ளவனாக மாற்று. परमेश्वर आपके आशीर्वाद का हम योग्य உம்முடைய बनना கிருபையை है. பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்து. आपका करुणा पाने के लिए हमें योग्य बनना है. ஜெபிக்க எனக்கு ஆண்டவரே தகுதிப்படுத்துங்க. प्रार्थना करने के लिए हमें योग्य साबित होना है. ஆண்டவரே, என்னை நீ தகுதி உள்ள மகனாய் மகளாக என்னை மாற்றுங்க. परमेश्वर मुझे एक योग्य बेटा बेटी बनाइएगा. ஆண்டவரே, ஜெபி. परमेश्वर से हम प्रार्थना நாம் करेंगे. எல்லாரும் ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே,
हमारे प्रेमी अच्छे पिता, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். इस अच्छा आशीर्वादित सुबह के समय இந்த के लिए கேட்ட धन्यवाद வசனங்கள் देते हैं। ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हमने सुने हुए हर एक वचन के लिए हम आपका स्तुति करते हैं। ஆண்டவரே, எங்களை பாத்திரவான்களாக மாற்றும்படியாக இந்த பூமிக்கு வந்தீர். परमेश्वर, हमें योग्य बनाने के लिए आप इस संसार में आए। அபாத்திரவானாய் இருந்த எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும்படியாக परमेश्वर, हमें निरुपयोगी से हमें योग्य आपने எங்கேயோ बनाया। கடந்த எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும்படியாக कहाँ हम थे, लेकिन आपने हमें उठाकर हमें योग्य உம்முடைய बनाया। ரட்சிப்புக்கு ஆண்டவரே தகுதி இல்லாத எங்களை हमें यह परमेश्वर उद्धार के लिए हम बिना योग्य के थे। உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாத எங்களை हमें आपके आशीर्वाद पाने के लिए बिना योग्य थे। ஆண்டவரே, சேற்றிலே கிடந்த எங்களை எங்கள் அருமையான தகப்பன் எங்களை தூக்கி எடுத்தீர். परमेश्वर, हम कीचड़ में पड़े थे, लेकिन हमारा प्यारे पिता அப்பா आपने हमें பிதாவே उठाया। என்று கூப்பிடும்படியான சிவிகாரத்தின் ஆவியை ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே, अबा पिता करके पुकारने के लिए आपने हमें उस स्वतंत्र आजादी அந்த और अधिकार வார்த்தைகளை दिया है। சொல்லுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தினீர், பாத்திரவான்களாக மாற்றி. उस शब्द कहने के लिए हमें आपने योग्य बनाया, आपने हमें योग्य साबित करवाया। ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. मैं इस बातें सुनने वाले हर एक बच्चों से आप बात कीजिए। தகுதி எங்களால் வருகிறது அல்லப்பா, योग्य हमसे नहीं आता है எங்களுடைய தகுதி परमेश्वर, தேவனால் வருகிறது. लेकिन योग्य सिर्फ हमारे நாம் प्रभु से எங்களை आता है। தகுதிப்படுத்த முடியாது. हम अपने आप को योग्य नहीं நீர்தான் बना எங்களை सकते हैं। தகுதிப்படுத்த முடியும். केवल आप ही हमें योग्य बना सकते हो। இந்த காலையில கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். इस सुबह के समय पर सुनने वाले वचनों के लिए हम அழைக்கப்பட்ட धन्यवाद देते அழைப்புக்கு हैं। பாத்திரவான்களா, आप बुलाने वाले बुलावट के लिए हमें योग्य சுவிசேஷத்தை बनना है। அறிவிப்பதிலே பாத்திரவான்களா, हमें सुसमाचार बोलने के लिए, बताने में हमें योग्य உம்முடைய बनना है। தயவையும் கிருபையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரவான்களா. आपका करुणा और दया पाने के लिए हमें योग्य बनना है। ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே முக்கும்பாய் நிற்பதற்கு, ஆண்டவரே, நீர் உம்முடைய வருகையிலே நிற்பதற்கு எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும். और आपके राज्यों में और आपके आगमन में हमें खड़े होने के लिए हमें योग्य இந்த बनाइए। வார்த்தைகள் வீணாக கூடாது. ये सारे संदेश, அதை ये बात நூறாய் व्यर्थ பலன் नहीं தர जाना है। வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். वो 100 गुण बल देने के लिए मैं प्रार्थना करता ஆண்டவரே, हूँ। அநேக ஜனங்கள் இதை கேட்க வேண்டும். परमेश्वर, अनेक लोग इसे सुनना है। உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. हमारे बच्चों से आप बात இந்த कीजिएगा। வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை, தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆச்சரியம். इस हफ्ते में अपने जन्मदिन और अपने शादी का सालगिरह मनाने वाले கர்த்தர் बच्चों அவர்களை को ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க. परमेश्वर ने आशीष करके उन्हें बल दीजिएगा। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். परमेश्वर का नाम का केवल महिमा होना சீக்கிரமா है। எங்களுடைய ஆராதனை ஸ்தலங்கள் திறக்கப்பட வேண்டும். शीघ्र ही हमारा आराधना स्थल खुलना है। எல்லா மகிமைக்கான துதி உமக்கே செலுத்துகிறேன். सारा महिमा आदर இயேசு परमेश्वर केवल आप ही को கிறிஸ்துவின் दे। நல்ல நாமத்தில் பிதா. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே कतरे स्तोत्री इन मूलों में பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே कतरे स्तोत्री अवश्य दस சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. आमीन। எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். आप सभी को स्तुति को। இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் और सब्सक्राइब नहीं किया हुआ ये चैनल को सब्सक्राइब பக்கத்துல कीजिए ஒரு பெல் ஐகான் இருக்கும், और बाजू में एक बेल आइकॉन दिया होगा, அதை பிரஸ் பண்ணுங்க. उसे प्रेस कीजिएगा அது போதும். और वह काफी है, आपको नोटिफिकेशन मिल जाएगा। கர்த்தருடைய ஆசீர்வாதம் परमेश्वर आपका भला மற்றவர்களுக்கு करे। இதை நீங்க அறிவிங்க. और दूसरों को भी आप ये शेयर कीजिएगा। ஸ்தோத்திரம். அநேகர் என்கரேஜ் பண்றீங்க. बहुत लोग उसे इनकरेज कर रहे हो। சிலர் அதை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை, சொல்லுவதில்லை. और काफी लोग हैं जो अभी तक उसे बताए नहीं, अपने कमेंट सेक्शन में वो डालिएगा। அதை நீங்கள் அறிவித்தால் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். अगर ये आपको उपयोग हुआ है तो आप उसे आपके मैसेज में या कमेंट्स के द्वारा हमें बताइएगा, बहुत खुश हो जाएंगे हम। परमेश्वर आपको आशीष करेगा। आमीन।